போன்னு சொன்ன மாதிரியே செஞ்சிட்டு இருக்க மாட்டோம். கவனிச்சு பாருங்க. நீங்கள் போன்னு சொல்லி பாருங்க. போன்னு சொல்ல எதை போன்னு சொல்லிங்களோ அதை செய்யவே மாட்டீங்க. ஏன்னா அதான் போன்னு சொல்கிறீங்கல்ல, நீங்கள் சொல்கிறபடி தான் ஆகும். கூடிய சீக்கிரம் பார்த்தீங்கன்னா அது போயிடும், சுத்தமாக போயிடும். வேரோட நீ பிடுங்கிட்டு கடலில் நடப்படுவாயாகன்ட்டு சொல்ல அது உங்களுக்கு கீழ்ப்படியும். அது கீழ்ப்படியும், உங்கள் அத்தாரிட்டி வேலை செய்யுன்றாரு. யாருக்கு கீழ்ப்படியும்? கர்த்தருக்கு கீழ்ப்படியும் சொல்ல. நல்லா கவனிங்க. கர்த்தருக்கு கீழ்ப்படியும் சொல்ல யாருக்கு கீழ்ப்படியும்? உங்களுக்கு கீழ்ப்படியும், உங்கள் வார்த்தைக்கு கீழ்ப்படியும். நீங்கள் சொன்னீங்களே வேரோட பிடுங்குண்டு கடலில் நடப்படுவாயாகன்னு சொன்னீங்களே, அப்படி உங்கள் வாழ்க்கையை விட்டு அது போய்விடும். உங்களுக்கு கீழ்ப்படியும். என்ன அற்புதமாக சொல்கிறார் பாருங்க. உங்களுக்கு கீழ்ப்படியும். கடலில் நடப்படுவாயாக. கடலில் போட்டாலே போதும். நடப்படுவாயாகனா அங்கே மேந்துக்கிந்து வெளியே வந்துடக்கூடாதீங்க. கரையோரமாக ஒதுங்கிடக்கூடாது. திரும்ப வந்து நம்ம வாழ்க்கையில் நுழைஞ்சிடக்கூடாது. அங்கே நடப்படுவாயா, அங்கே இரு. கண்ணுக்கு தூரமாக போ, என் வாழ்க்கையை விட்டு போ, தூரமாய் போ, ஒளிஞ்சு போ. இனிமேல் என் வாழ்க்கைக்குள்ளே வரவே வராது, இந்த பிரச்சனை வரவே கூடாது. அப்போ பாருங்கள், ஒரு மன்னிக்கக்கூடிய தன்மையை கூட விசுவாசத்தை கொண்டு தான் செய்யணும். இந்த அதிகாரத்தை பயன்படுத்தலாம். அதுக்கு கூட அதிகாரத்தை பயன்படுத்துறதுனா ஏதோ பிசாசை வரட்டுறது அப்படின்னு நினச்சக்கூடாது. பிசாசையும் வரட்டலாம். நிறைய நேரத்தில் பிசாசு தான் இந்த மாதிரி இதில் மாட்டி விடுறது, நம்மளை மன்னிக்காமல் அப்படி இருக்கிற நிலையிலையும் மாட்டி விடுறது. அப்போ வெறும் பிசாசை ஓட்டுறது இல்லை அதிகாரம்னா. பிசாசை விரட்டுறதோ தேள்களையும் சர்ப்பங்களையும் மிதிக்கிறதுனா வெறும் அது மட்டும் கிடையாதுங்க. பிசாசு இந்த விதத்தில் உங்களை தோற்கடிக்கிறான். அவனும் வந்து வாழை வச்சுக்கிட்டு கொம்பு வச்சுக்கிட்டு வந்துடல. இந்த விதத்தில் உங்களை தோற்கடிக்கிறான். வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனையை கொண்டு வந்து உங்களை முன்னேற முடியாமல் தடுக்கிறான். அப்போ அதிகாரத்தை பயன்படுத்த வேணும், விசுவாசத்தை பயன்படுத்த வேணும். விசுவாசமும் அதிகாரமும் செயல்படுது. என்ன விசுவாசிக்கிறீங்க? நீங்கள் சொன்னபடி ஆகும்னு விசுவாசிக்கிறீங்க. இது என்னால் முடியாது ஒன்றுமே இல்லை, என் வாழ்க்கை இன்றைக்கி இப்படி இருக்குது, இந்த ஒரு காரியத்தினால தான் என் வாழ்க்கையில் முன்னேற்றம் இல்லை, இந்த ஒரு பிரச்சனையினால தான் நான் முன்னேற போக முடியல, வளர்ச்சி இல்லை, இதுதான் எனக்கு தடையாக இருக்குது, இதை நீக்க முடியல, ஆனால் இனிமேல் முடியும், நான் சொல்ல போகிறேன், இனிமேல் இன்னையிலேருந்து வாயை திறந்து சொல்ல போகிறேன், போன்னு சொல்ல போகிறேன், நிச்சயமாக அது போய்விடும் என்று விசுவாசத்தை கொண்டும் அதிகாரத்தை கொண்டும் தான் அதை மேற்கொள்ள முடியும். அதிகாரம் விசுவாசம் எப்படி டே டு டே லைஃப்பில் அன்றாட வாழ்க்கையில் எப்படி வேலை செய்கிறதுங்கிறத நீங்கள் பார்க்க வேண்டும். அன்றாட வாழ்க்கையில் இது ஏதோ கேட்குற பிரசங்கம் இல்லைங்க, சர்ச்சில் வந்து கேட்குற பிரசங்கம் இல்லை. நம்முடைய வாழ்க்கையில் சாதாரண காரியங்கள் இல்லை. ஒருத்தன் தப்பு செய்கிறான், 7 தடவை செய்கிறான், ஒரு நாளில் செய்கிறான், அவனை மன்னிக்க முடியல, அதை எப்படி மேற்கொள்கிறது? அந்த விஷயத்தை